சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் ஊழல் செய்தோ மற்றவர்கள் பணத்தை எடுத்தோ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்சியும் நடத்த மாட்டோம், ஆட்சியும் நடத்த மாட்டோம். ஏதாவது ஒரு தவறு செய்தால் எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க எல்லாருமே நீங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களை பார்க்கும்போது. ஏனென்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து எல்லோரும் இங்கே நீங்க வந்திருக்கிறீங்க. 234 தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கின ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நான் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தலைவர் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம். என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா 4 நாள் தான் நான் போய் ஓட்டு கேட்டேன், மீதி நாள்லாம் நான் ஓட்டு கேட்க போகல, தலைவரோட இருந்தேன். தலைவர் என்ற ஒருத்தவருடைய முகத்துக்கோசம் தான் எனக்கு டி நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். அது மட்டும் இல்லாம எங்க 234 தொகுதிக்கும் தலைவர் தளபதியை பார்த்துதான் எல்லோரும் வாக்களித்தார்கள். தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் தலைவர் தளபதிக்கு வாக்களித்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்றும் எப்போதும் நாங்கள் நன்றி கடனாக இருப்போம். மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் ஊழல் செய்தோ மற்றவர்கள் பணத்தை எடுத்தோ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்சியும் நடத்த மாட்டோம், ஆட்சியும் நடத்த மாட்டோம். அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது நாங்கள் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒழுக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்க இங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நிறைய பேரு ராகவன் அவரோட நீங்க மாமல்லபுரத்திலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க. ராகவன் பேர் சொன்னா நிறைய கை தட்டு விழும், அதனால அடிக்கடிக்கு நான் ராகவன் ராகவன் சொல்லவா. இளைஞர் தளபதியை நம்பி வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே உங்களுக்கு உண்டான பதவிகள் தலைவர் தளபதியுடைய அனுமதி பெற்று உங்களுக்கு மிக விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம எல்லாமே அந்த உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அது வார்டு உறுப்பினராக இருந்தாலும் சரி, அது தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தான் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு தகுந்தால் போல் உங்களுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், அணி தலைவர்கள், கிளை செயலாளர்கள் எல்லாரும் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான தலைவர் தளபதியிடம் அனுமதி பெற்று உங்களுக்கு உண்டான தேர்தலில் நீங்கள் நிற்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க எல்லாரும் அப்படியே பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க, சில பேர் என்னடா இது ரொம்ப நாள் வேற ஒரு கட்சியில இருந்தோம் இப்போ இங்க வருமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அதெல்லாம் தயவு செய்து எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நீங்க தலைவர் தளபதியை மட்டும் நீங்க நம்புங்க, அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்று முதல் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக நீங்கள் இருப்பீர்கள். அதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.